மாபெரும் புரட்சி. இயேசுபிரான் இன்னும் நீங்கள் பார்த்தால் மத்தேயு 22வது அதிகாரம் 21வது அதிகாரத்தை பாருங்கள். அதில் அவரிடம் கேட்கிறார்கள், ராயனுக்கு வரி கொடுப்பது நலமா நலமில்லையான்னு கேட்காங்க. உடனே அவர் என்னடா நம்மளை மடக்க பார்க்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படி ஒரு வரி பணத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. உடனே அதை பார்த்துட்டு அதில் இருக்கிற மேலெழுத்தும் சொரூபமும் யாருடையது என்று கேட்கிறார். உடனே சொல்கிறாங்க, இது ராயனுடையது அப்படின்னா போய் ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொல்கிறார். உடனே இது போதகம்னு சொல்லாதீங்க, அவர் வெறும் போதிக்கலை, காசை கொண்டு வந்து அங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி புரட்சி படைத்தார், சும்மா இருக்கலை. ஆகவே இயேசுபிரான் புரட்சியாளர் தான், அவர் நீதிபரன், அவர் நீதி புரட்சி செய்தார். கடைசி வரையிலும் இயேசுபிரான் புரட்சியாளர் தான் என கூறி வாய்ப்புக்கு நன்றி அளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னையாது இந்த அம்மா இன்னைக்கு வராமல் இருந்திருந்தா எவ்வளோ பெரிய இழப்பாக இருந்திருக்கும் பார்த்தீங்களா? என்ன செய்தி அது! எத்தனை விஷயங்கள்! இயற்பியல் புரட்சின்றாங்க, வேதியியல் புரட்சின்றாங்க, கெமிக்கல் ரெவல்யூஷனா, இத்தனை ஒன்றா ரெண்டா. எக்கனாமிக்ஸுக்கு போனால் பொருளாதாரம் புரட்சியா, அது ஒன்றும் பண்ணியிருக்காங்கன்றாங்க. வித்தியாசம், ரொம்ப வித்தியாசம். கடுமையாக இந்த கட்சிக்காரங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. உண்டு இல்லைன்னு இன்னைக்கு என்னதான் நீ செய்ய போக. இவரும் ஒரு ஒரு அகராதியை பார்த்தா தெளிவாக பார்த்துட்டு வரணுமா இல்லையா? அகராதியில் 1000 பொருள் போடுவான், வேண்டியதை எடுத்துகிட்டு வந்தால் என்ன அர்த்தம்? எதிர்த்தாப்புலையும் டாக்டர்கள் 2 டாக்டர்கள் இருக்காங்க, இங்கே 2 டாக்டரு அங்கே 2 டாக்டரு. சொல்லுவாங்களா இல்லையா? இவங்க புரட்டின புஸ்தகங்கள்லாம் அவங்க புரட்டியிருப்பாங்க. அந்த அம்மா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. எங்கே போய் கொண்டாந்து என்னையா இது என்ன புரட்சி, என்னென்ன புரட்சிகள் இருக்குது இப்போ பிறப்பிலிருந்து கடைசி முடிவு வர. இது ஒரு அருமையான விளக்கம், அது அருமையான விளக்கம், மலைச்சி போக வைக்கிற விளக்கம் அது. அந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டாங்களே, என்ன செய்ய போகிறாங்க இந்த கட்சி? பாவம், ரொம்பலாம் போதக கட்சியாக இருக்குது. வாங்க டாக்டர் ரமணி அம்மா, வாங்க வாங்க. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, பட்டிமன்ற அறிஞர்களே, என் உயிரினும் மேலான விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவின் வணக்கம். கொக்கி போடுறாங்க பாருங்க எப்படின்னு. நடுவர் அவர்களே, பாளையங்கோட்டை அம்மா கோயம்புத்தூருக்கு போயிட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியலை. என்ன உக்காந்தா புரட்சி, எந்திரிச்சா புரட்சி, தும்முனா புரட்சி, மூச்சு விட்டா புரட்சி, எது எடுத்தாலும் புரட்சியா? என்னையா தெசாரஸ்ல புரட்சிக்கு அர்த்தம் சரியாக எங்கள் அணித்தலைவர் பார்க்கலன்னு சொன்னீங்க. நான் பார்த்தேன், நீங்களே பார்த்ததுக்கான மீனிங்க சொன்னீங்களா? அது சொல்லலை. நீங்க வாட்டுக்கு காயின் டெவலப் பண்ணிக்கிட்டீங்களே. பிசிக்கல் ரெவல்யூஷன், கெமிக்கல் ரெவல்யூஷன், எக்கனாமிக் ரெவல்யூஷன், பயாலஜிக்கல் ரெவல்யூஷன், ஏ அப்பா என்னென்ன பாரு பாரு, பயாஸ்கோப்பு பாருன்னு காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னங்க அது? ஏமா, கானாவூர் கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். ஆமா, கெமிக்கல் இருக்கு, குணம் இல்லை, மனம் இல்லை, ருசி மட்டும்தான் இருந்தது இல்லையா? நிறமும் இல்லை, ருசி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ கெமிஸ்ட்ரி டீச்சர் சொல்லி தருவாங்க, 2 பங்கு தண்ணீரையும் 1 பங்கு ஆக்சிஜனையும் சேர்த்தா H2O, H2 + O = H2O, நமக்கு தண்ணீர் கிடைக்கும். இது வேதியியல் விதி. என்ன நடந்தாலும் ஒரு கெமிக்கல், ஒரு 2 காம்போனன்ட் நீங்க சேர்க்கும் போது அது மாறும். கெமிக்கல் ரியாக்ஷன், கெமிக்கல் மாற்றம், அவ்வளவுதான். சரி, அது ரெவல்யூஷனே கிடையாது.
சரி, கெமிஸ்ட்ரிக்கும் இவர் என்ன கெமிக்கல் ரெவல்யூஷன் பண்ணாரு? அங்க கெமிக்கல் ரெவல்யூஷனே இல்லங்க, அது மாற்றம் தாங்க வந்துச்சு. மாற்றம்னா தண்ணீர் திராட்சரசமாக மாறியது ஒரு கெமிக்கல் மாற்றம், வேதியியல் மாற்றம். எப்ப கெமிக்கல் சேஞ்ச் அவ்வளவுதான். சேஞ்ச் சும்மா எதுக்கு எடுத்தாலும் அதான் சொன்னேன், எதை எடுத்தாலும் அம்மாவுக்கு இஷ்டத்துக்கு பேசுறதா, எதை எடுத்தாலும் புரட்சி புரட்சி என்னம்மா நீங்க. அப்புறம் ஒரு நாணயத்தை எடுத்தார், யாருடைய உருவம் இருக்கிறது, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள், அது உடனே புரட்சியா. அது புரட்சியாங்க, அது டெமான்ஸ்ட்ரேஷன். லெக்சரருக்கு முன்னால ஒரு காலம் நம்மலாம் யூஜிசி பே வாங்குறதுக்கு முன்னால ஒரு கேடர் இருந்துச்சு, டெமான்ஸ்ட்ரேட்டர் இருந்துச்சா? நான்லாம் அப்படிதான். டெமான்ஸ்ட்ரேட்டருடைய வேலை என்ன என்றால், ஒரு பொருளை எடுத்து பிள்ளைகளுக்கு காமிச்சு இது இப்படி இது அப்படி என்று விளக்கம் தருதல். குறைந்த சம்பளம். அப்ப நாணயத்தை எடுத்து ராயனுடைய தலை உருவம் இங்கே இருக்கிறது என்றால் ராயனுடையதை ராயனுக்கு கொடு என்றால் இட் இஸ் a demonstration. It was a demonstration. அது விளக்கம் கொடுத்துள்ளார். விளக்கம் என்பது போதனையில் ஒரு நியதி, அருமை அருமை, டீச்சிங்ல ஒரு நியதி, அதைத்தாமா செஞ்சிருக்கார். ஏன் அப்பா எல்லா. அப்புறம் எக்கனாமிக் புரட்சி, 5 அப்பம் 2 மீன் பெருக்கத்தை உண்டு பண்ணினார். உடனே அது எக்கனாமிக் புரட்சியா? வெறும் 5 அப்பம் 2 மீனை மட்டும்தான் பார்த்துருக்கீங்க நீங்க. நல்ல சாப்பாடு கோஷ்டி, பிரியாணி 1 கொடுத்தா 1 இலவசம்னாங்க. புரட்சியாளர்லாம் சாப்பாடு கோஷ்டியா வந்து உட்காந்துருக்கு. அது மாதிரி மீன் என்று 5 மீன் என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் போனதோ, அடுத்த ஸ்டெப்பு அவர் அதை தூக்கி நான் பார்த்து அதை தோத்திரம் பண்ணி, தோத்திரம் என்று துதி செய்கிறோமோ அன்று உனக்கு பெருக்கம் என்று சொல்லி காட்டுகிறார். It was a practical demonstration. அதுவும் டெமான்ஸ்ட்ரேஷன் தான். 5 எப்படிங்க 5000? அப்படின்னா நம்ம போதகர் ஒருத்தரும் அப்படி செய்ய முடியல. என்ன காரணம்? அந்த டெமான்ஸ்ட்ரேஷனை ஏன் செய்யல? கொண்டு வாங்க நம்ம போதகர்கள் கேட்பாங்களேம்மா. பெந்தெகோஸ்டல் இயக்கத்தினுடைய தந்தையாகிய விக்கில்ஸ்வர்த் செத்து போன 27 பேரை உயிரோடு எழுப்பினார். என்ன போதகர் செய்யலன்றீங்க நீங்க? நம்ம ஊரை சொல்றேன். அவரும் போதகர் தானே, அவரும் போதகர் தானே. நம்ம ஊரை சொல்றேம்மா. என்றைக்கு தோத்திரமும் துதிகளும் எடுக்கப்படுகிறதோ, மகனே மகளே உன்னுடைய குடும்பத்தில் பெருக்கம் பெருக்கம் என்று காட்டுவதற்கு தான் 12000 கூடைகளில் எடுத்தார்கள் என்று அர்த்தம். அதைத்தான் காட்டுகிறார். சிலுவை மரணம்னா அது தியாகமா புரட்சியா? விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு வந்தால் சாவு நிச்சயம் என்று தெரிந்தும் எம்பெருமான் இறங்கி வருகிறாரே, அது புரட்சியா தியாகமா? அரங்கூறும் அவையரே, நீங்க தாங்க இதை சொல்லணும். இல்ல அதுக்கு முன்னாடி யாரும் அந்த மாதிரி தியாகம் பண்ணிருக்காங்களா? கேட்பாங்களேன்றதுக்காக சொல்றேன். நான் கேட்டுக்கிட்டே எனக்கு வசதி இல்ல. நடுவரவர்களே, அதெல்லாம் நான் சொல்றதை விட நீங்க உங்க வாயினால சொன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதனால உங்களுக்கே விட்டு விடுகிறேன். நேரம் கருதி நான் என்னுடைய பாயிண்ட்ஸ்க்கு நான் போறேன். புரட்சியாளர் போதகர், இயேசு கிறிஸ்து புரட்சியாளரா போதகரா என்ற கேள்வியில இப்ப நம்பர் 1, புற மாற்றங்களை பற்றி மட்டுமே சிந்திப்பவன் புரட்சியாளன். புறத்தே மாற்றம், அவுட்டர். இது எங்க இருக்கு? இல்ல எனக்கு செலினம்லமா. இது பைபிள்ல இல்ல. இல்ல இது பைபிள்ல இல்ல. நானு புரட்சியாளருடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் சொல்றேன். அதுதான்ப்பா எந்த டிக்ஷனரியில இருக்கு சொல்றேன். அரசியல் புரட்சி என்பது மன்னராட்சியை மக்களாட்சியாக மாற்றியது ஒரு அரசியல் புரட்சி, அரசியல் புரட்சியாளன். பொருளாதார புரட்சியேக்கு தோழர்களே என்று அழைத்து லெட் ஆல் த ஒர்க்கர்ஸ் யுனைட் என்று கால் கொடுத்தானே அந்த லெனின் ஒரு புரட்சியாளன். மூலதனத்தை எழுதி அது கம்யூனிஸ்ட் மக்களுக்கெல்லாம் பைபிளாக கொடுத்தானே காரல் மார்க்ஸ், அவன் புரட்சியாளன். சமூக புரட்சிக்கு வித்திட்டு அருமையான ஒரு சமூகத்திலே பெண்களுக்கு இருந்த பெண் உரிமையற்ற சில சடங்காச்சாரியங்கள் சைனாவில் இருந்துச்சு. சன்யாட்சன் காலத்தில் புரட்சியாளர் வந்தார். ஒரு இரும்பு கோலம் மாதிரி காலில் கட்டி பெண்கள்லாம் அதை தூக்கிக்கிட்டே நடக்கணும். ஏன்? நீ அடிமை என்று காட்டுவதற்காக. சன்யாட்சன் வந்தார். முதல்ல அதை கத்தரிச்சு விட்டுட்டார். நீள முடி இருந்தால் உனக்கு அடிமை, கத்தரிச்சு விட்டுட்டார். இது புரட்சியாளர் செய்த சமூக புரட்சி.
ஆக புரட்சியாளன் வெளி தோற்றத்தை, அரசை வெளியரங்கமாக மாற்றுபவன் புரட்சியாளன். ஆனா போதகர் என் இயேசு கிறிஸ்து புரட்சியாளர் அல்ல. ஏனென்றால் அவர் சிந்தித்தது மனசை பற்றி, ஆத்துமாவை பற்றி. மனம் அது செம்மையானால் மார்க்கங்கள் தேவையில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் இவர் இருதய மாற்றத்தை பற்றி தான் சிந்தித்தார். அதனால தான் பிறப்பை பற்றி சொல்லிக் கொண்டு வந்த மத்தேயுல 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வந்துருச்சு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. முதல்ல மனம் திரும்புங்களை பற்றி தாங்க சொன்னாரு. எப்படி ஜெபிக்கணும், எப்படி உபவாசம் செய்யணும். நீயோ உபவாசம் செய்யும் போது மனிதர் பார்க்காமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக அது மட்டும் செஞ்சா போதும் அப்படின்றாரு. அப்போ எப்படி ஜெபிக்கணும், எப்படி உபவாசம் செய்யணும், இதெல்லாம் போதனையா புரட்சியாங்க? இதெல்லாம் போதனைங்க. மக்கள் புரட்சியாளர்களை எப்படி அழைச்சிருக்காங்க வரலாற்றில்? காம்ரேட், தோழரே, தோழர், தோழி, கேப்டன், இதெல்லாம் அடையாள மொழிகள், அழைப்பு மொழிகள். ஆனா எங்கள் இறைவன் தேவனாகிய கிறிஸ்துவை மக்கள் அழைத்த சொல் தான் ரபி, ரபூனி, போதகரே, நல்ல போதகரே. இதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். யோவான் 13:13 நீங்கள் என்னை போதகர் என்று சொல்வது சரிதான். மத்தேயு 23:8 நீங்களோ ரபி ரபி என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே போதகராயிருக்கிறார் என்று மக்கள் அவரை போதகர் என்று அழைப்பதை அவர் ஏற்றுக்கொண்டு அதை ரைட் போட்டார், குட் அப்படின்னு போட்டார், ஸ்டார் போட்டார், அக்செப்டட். அவரே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. 5 ஸ்டார் போட்டாரா, 1 ஸ்டார் போட்டாரா? புரட்சியாளனுக்கு ஒரு விஷன் இருக்கும், தொலைநோக்கு பார்வை, ஒரு தரிசனம், ஒரு லட்சியம். அந்த தரிசனம், லட்சியம் எல்லாமே இந்த உலகத்தை பார்த்து தான் இருக்கும். எப்போவும் இந்த அரசை பற்றி, ஆட்சியாளர்களை பற்றி, ஓட்டு போடுறதை பற்றி, எப்படி மாற்ற வேண்டும் என்பதை பற்றி தான் இருக்கும். ஆனால் இயேசுவின் விஷன் ஒன்று தான், பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த மண்ணுலக வாழ்க்கையிலே நீ எப்படி வாழ்ந்தால் விண்ணகத்திலே நீ நிலைத்த வாழ்வை பெறலாம். அதுக்காக ஒரு டீச்சர் மாதிரி எளிய உவமானம், உவமேயம், எளிய உவமைகளால் கடுகு விதை, புளித்த மாவு, நிலத்தில் புதைந்துள்ள பொக்கிஷம், முத்து. மத்தேயு 13:31, 33, 43, 45 அத்தனையும் சின்ன சின்ன உவமானங்களால் சொல்லிக் கொடுக்கிறார். என்றால் என்ன பொருள்ங்க? முடிக்கிறேன், ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். புரட்சியாளர்களுக்கு மறைவிடங்கள் உண்டு, ஒளிப்பிடங்கள் உண்டு. ஓப்பனா பேச முடியாது, பயந்து தலைமறைவாகி பூமிக்குள்ள புரிஞ்சு பேசுவாங்க. அவர்களுக்கென்று ஒரு லிட்ரேச்சர் உண்டு. அந்த சீக்ரெட் லிட்ரேச்சர், சீக்ரெட் சொசைட்டி உண்டு. எம்பெருமானுக்கு சீக்ரெட் சொசைட்டியும் கிடையாது, சீக்ரெட் லிட்ரேச்சரும் கிடையாது. அவரே பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், ஜெப ஆலயங்கள் தோறும் மக்கள் எல்லாருக்கும் ஓப்பனாக பிரசங்கித்தார். சீக்ரெட் லிட்ரேச்சரை வச்சிருந்தாரு. அவர் வார்த்தை தான் அவருடைய லிட்ரேச்சர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தையை வச்சு தானங்க விண்ணுலகத்தில் இருக்குது எப்படி செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டார். ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இவர் புரட்சி போதகரேன்னு சொல்லுங்க, புரட்சி போதகரேன்னு சொல்லுங்க அப்படின்னு எங்க கட்சிக்கு மார்க் போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். நடுவர் அவர்களே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி அதிகாரத்தில் இந்த ஜீவ புஸ்தகத்தில் உள்ளவற்றை எவனாவது ஒருவன் கூட்டினால், குறைத்தால், மாற்றினால் அத்தனை வாதையும் உன்மேல் தரப்படும் என்று எம்பெருமான் சொன்னார். நான் நல்ல போதகத்தை கேட்டுள்ளேன், உங்களை மன்னித்து என் தேவன் உங்களுக்கு நித்திய ராஜ்யத்தை தருவார் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னங்க இந்த மிரட்டுறா? பாவம் இந்த மனுஷன். ஏன்னா ஒரு போதகரை புரட்சி போதகர்னு சொல்லலாம்னு சொன்னார். அதுக்கு மிரட்டுறதை பார்த்தா அதுக்கு புஸ்தகத்தில் கடைசியில் இருக்கான். அது இயேசு சொல்லல, அதுவும் பின்னாடி இருக்கு, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு. அதை கொண்டாந்து வச்சு மிரட்டானா அது சமாளிச்சாங்க பாரு. இவங்க பேச்சுக்கு பிறகு சமாளிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அவங்க எழில் மோகன் இருக்காங்களே, அவங்க என்ன அருமையாக பேசினாங்க. அதை எப்படி சமாளிக்கணும்னு சமாளிச்சாங்க பார்த்தீங்களா? அந்த பட்டிமன்றத்தில் இருந்த அந்த வாத திறமையை வச்சுக்கிட்டு
எவ்வளவு நாசூக்கா நல்ல அருமையாக பேசியிருக்காங்க. ரொம்ப நல்ல செய்திகள், நல்ல தெளிவான சிந்தனை. அது அவங்களுக்கு இருந்த வேகத்தை பற்றிலாம், கடைசியில் இவங்களை மன்னிச்சதை பற்றிலாம், இவரை அவர் சொன்னதுனால அவருக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்துருக்காக பாருங்க. அதான் அது விசுவாச பலம், அது வேணும்ல. அப்புறம் இவரும் அப்போதே சொல்லிட்டாரு, எனக்கு எதிராக எந்த ஆயுதத்தை பிரயோகிச்சாலும் மன்னிச்சிடுறேன் அப்படின்ட்டாரு. வாங்க ராஜா. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, இந்த அருமையான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரை வணங்கி மகிழ்கிறேன். எதிரணியை நாங்கள் காயப்படுத்த விரும்பவில்லை. அவர்கள் மிகவும் நன்றாக பேசினார்கள். ஆனால் அவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாங்க. ஏதோ நாங்கள் 3 பேர் அந்தி கிறிஸ்து மாதிரியும். யார் மாதிரி அந்தி கிறிஸ்துவா? அவங்க 3 பேரும் பரலோக ராஜ்யத்துக்கு பாத்தியமுடையவர்கள் மாதிரியும் ரொம்ப ஆவேசப்பட்டாங்க. ஆனால் அவங்க கேட்ட சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஆண்டவர் புரட்சியாளர் என்றால் அவர் சீக்கிரட்டாக ஏதாவது செய்தாரான்னு கேட்டாங்க. மார்க்கு 1:46 யாருனால் வாசிக்கங்க. அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கி இருந்தார். இருக்கா இல்லையா? இருக்கா. அவர்கள் அவரை கொலை செய்ய வகை தேடிய போது அவர்களை விட்டு அவர் மறைந்து போனார். இருக்கா இல்லையா? நாங்களா பேசல, வீட்டுல போய் படிச்சுக்கங்க. இப்படி இருக்காங்க, இப்படி இருக்கா. தண்ணீரை திராட்சரசம் மாற்றியது சேஞ்சா, இது ரெவல்யூஷன் இல்லையா? அதுக்கு என்ன பொருள்? தண்ணீர் என்பது அழியக்கூடியது. 3 நாள்ல நீங்க வாங்கி வச்சிருந்தா தண்ணி கெட்டுடும். ஆனால் திராட்சை ரசம் 100 ஆண்டுகளுக்கு அழியாதது. எப்போது அழியக்கூடிய இந்த ஆத்மாவிலே ஆண்டவர் உள்ளே நுழைகிறாரோ அது நித்திய ஜீவனை பெற்று அழியாமல் மாறும் என்பதாமா பொருள். என்ன கதை விடுதீங்க? சன்யாட்சன் பெண் விடுதலையே சொன்னாராம் சீனாவில். ஏன்? யூத சமூகத்தில் பெண்களை கொடுமைப்படுத்தியதற்கு மேலா ஒரு கொடுமை இருக்க வேண்டும். மோசே காலத்திலிருந்து தள்ளுதற் சீட்டு என்பது கொடுக்கப்பட்டது. ஒரு பெண்ணை பார்த்து இவளை எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி ஒரு ஓலை எழுதி கொடுக்கலாம். அதிலிருந்து ஆண்டவர் இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவுது என்று சொன்னதே பெண் விடுதலை தானே. இதுதாமா புரட்சி. இதை பெண்கள் பேசணும், நாங்க பேசக்கூடாது. கொடுமையாது. அந்த பொண்ணு ஜான்சி பைபிள் ரீடிங் பண்ணியிருக்கு. அவங்க ஆமா, எதை வாசிக்கணுமோ வேத வாசிப்பு. பட்டிமன்றம் பேசுங்கன்னா பைபிள் ரீடிங். பிறம்பை நாடாதவன் மகனை பகைக்கிறானா. ஆண்டவர் என்ன சொன்னார்? பட்டயத்தை எடுப்பவன் பட்டயத்தாலே சாவான், பிறம்பை எடுத்தவன் பிறம்பாலே அடி வாங்குவான் சொன்னாரா? அவர் தலைவர் காந்தியை பத்தி சொல்லலாமா? அவர் கேட்டார் ஒரு கேள்வி, ஆண்டவர் கையில் ஆயுதம் இருந்ததா? இல்லை. மகாத்மா காந்தியின் கையிலும் ஆயுதம் இல்லை. அதனால் தான் சர்ச்சில் கேட்டான், ஒருவேளை மகாத்மா காந்தி கையில் ஒரு துப்பாக்கியோடு வந்தால் நான் பீரங்கியை வைத்து சமாளிப்பேன், அவரோ அகிம்சை என்னும் ஆயுதத்தோடு வந்தார், அதனால் தான் எங்கள் படை நடுங்குகிறது என்று சர்ச்சில் சொன்னார். அதுபோலத்தான் இயேசு கிறிஸ்துவும் அவர் போய் நின்றது. சொன்ன சர்ச்சில் கிறிஸ்தவர் அந்த அகிம்சையை பிராக்டிஸ் பண்ணவர், மலை பிரசங்கத்தை சரியாக படித்த மகாத்மா காந்தி. தயவு செய்து யோசிக்கணும். அதுதான் நம்ம மக்களுக்கு சொன்னா கோபம் வருது. அவர் ஒரு விஷயம் ஓமைகளாக பேசியதே புரட்சி தாமா. பரிசேயரும் சதுசேயரும் நியாய பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் பேசினார்கள், எவருக்கும் புரியவில்லை. ஆனால் இயேசு தான் முதல் முறையாக ஓமைகளாக பேசி அனைவருக்கும் புரிய வைத்தார். அதுவே ஒரு போதனையில் புரட்சி. அவர்கள் கூட இருக்கிற சீசர் கேட்கிறான், ஏன் நீங்கள் ஓமையாக பேசுகிறீர்கள்? இவர்களுக்கு போய் சேர வேண்டும், இவர்கள் காதிருந்தும் கேளாதவர்களாக இருக்கிறார்கள் சொல்லியிருக்காரா இல்லையா? அதை விட அவர் துயரப்படுகிறவர்களே பாக்கியவான்கள் ஆறுதல் அடைவார்கள் சொன்னது போதனைன்னு சொன்னீங்களே. அடுத்து அவர் சொல்றாரு, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது என்று சொல்வதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். பசியோடு இருக்கிறவர்களை நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்வதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சலுடைய புரட்சிக்காரர் இயேசு. விட்டுருங்க. அப்புறம் ஒன்று, அந்த 15 இடங்களில் ரபி ரபின்னு சொல்லி இருக்கு, 23 இடங்களை 23 இடம் காட்டி கொடுக்கும்போது கூட யூதாஸ் ரபி ரபின்னு சொல்லி தான் முத்தம் கொடுத்தான். அதையும் அதில் சேர்த்துக்கங்க. இருக்கா இல்லையா? ரபி ரபி என்று 2 முறை சொல்லி முத்தம் கொடுத்து தான் காட்டி கொடுத்தான். அதையும் அதில் சேர்த்துக்குவீங்களா? சேர்த்துக்கங்க. 23 சேர்த்துக்கங்க.
அவர் ரெண்டு பேருமே ரெவல்யூஷன் அப்படின்றதுக்கு முதல் வரி ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி ஆகட்டும், எந்த டிக்ஷனரி ஆகட்டும், முதல் விளக்கம் தான் அவங்க சொன்னது. இரண்டாவது விளக்கம், who introduces a major change in the society, யார் தான் சார்ந்திருக்கிற சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறாரோ அவர்தான் புரட்சியாளர். யூத சமூகத்தில் ஆண்டவர் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டார். ஒவ்வொன்றா சொல்லிடுற, அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க. எழில் மோகன் பேசின பிறகு எங்க கட்சிக்கு வேலையே கிடையாது. ஆனால் சில விஷயங்களை நான் சொல்லணும். அவர் பிறப்பை எங்க அறிவிச்சாங்க சார்? யூதருடைய ராஜா, உலகின் ராஜா, பூமிக்கும் வானத்துக்கும் அதிபதி. அவர் பிறந்ததை ஆட்டு மேய்ப்பர்களுக்கு சொன்னார்கள். அவனோ குளிர்ல இருக்கிறான், அவனுக்கு ஒண்டியா கிடக்கிறான். அவனுக்கு சொல்லி அவன் மூலம் உலகிற்கு அறிவித்ததே மிகப்பெரிய புரட்சி. யூதர்கள்ல பரிசேயர், சதிசேயர், யோவான் ஸ்நானகன் அத்தனை பேருக்கு சீடர் உண்டு. அங்கு சீடரை தேர்ந்தெடுக்கிற விதம் என்ன தெரியுமா? ஒவ்வொருவரும், இளைஞன் ஒருவன் தான் விரும்புகிற ஒரு மனிதரிடம் போய் ஒன்றி கொண்டு அவரிடம் கற்றுக்கொண்டு அவரிடம் சீடனாக இருந்து அவரை போல் ரபியாக மாற வேண்டும். இதுதான் யூத பரம்பரை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தன்னை தேடி யாரையும் வர வைக்கவில்லை. அவர் தேடி போனார். மீன் பிடிக்கிறவர்களை, வாருங்கள் நீங்கள் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொன்னாரே, அதுதான் அவர் சீடர்களை தேடியதில் புரட்சி. சீடர்களை தேடி போனார், சீடர்கள் அவரை தேடி வரவில்லை. அது மட்டும் இல்லை, அந்த காலத்திலே பெண்களுக்கு மரியாதை இல்லை. ஆனால் அவரோடு கூட பயணித்தவர்களில் பெண்களும் உண்டு. பெண்களை தன்னோடு சேர்த்து கொண்டு போனார். அதற்காக அவர் கவலைப்படவே இல்லை. அது மிகப்பெரிய சமுதாய புரட்சி. என்ன கேள்வி அது! அதோட ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் பிடித்திருக்கிறார்கள். ஒரு போதகர் என்ன செய்யணும்? நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்கோ அதுபடி செய்யணுமா இல்லையா? அவர்கிட்ட வர்றாங்க, ஆண்டவர் படிச்சிருக்காரா? எங்கேயாவது போய் படிச்சாரா? பார்த்துருக்கீங்களா? தெரியல. படிக்கல. பைபிள்ல இருக்கு. யோவான் 7:15 எடுத்து பாருங்க. அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அப்படின்னா அவர் படிக்கலைன்னு அர்த்தம். யோவான்ல இருக்கு. ஆனால் ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடித்தவர்கள் இவளை கல்லெறியணும்ன்றாங்க. அவர் என்ன செய்தார் என்பதை யோவான் 8:6 பாருங்க. இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். படிக்கல, எழுதுறாரு. திரும்பவும் அவங்க திரும்ப டென்ஷன் உண்டாக்குறாங்க. ஏதாவது செய்ய, இவன் கல்லை எறியணும். ஏன்னா கல்லோட இருக்கான். நம்மால் போகும்போது ஆயுதத்தோட தான் போவான். ரெடியா கல் வச்சுக்கிட்டு இருக்கான். திரும்பவும் 8ஆம் வசனம் பாருங்க. அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். என்ன எழுதினார்? எழுத முன்னாடி ஒன்று சொன்னார், உங்களில் எவனுக்கு பாவம் இல்லையோ அவனை மீது முதலில் கல்லெறிய கடவன். குனிந்து எழுதினார். என்ன எழுதினார்னு ஒரு கமெண்ட்ரி எழுதினார். அங்கே சுற்றி இருக்கிறவர்கள் செய்த ஒவ்வொருத்தரும் செய்த பாவங்களை பட்டியலிட்டு எழுதினார். அதை பார்த்த உடனே ஒவ்வொருத்தனா போயிட்டான். இது ஒரு கமெண்ட்ரி தான். இது பைபிள்ல இல்ல, ஒரு வியாக்கியானம். சுற்றி இருக்கிறவர்கள் செய்த பாவம் படிக்காதீங்க. எப்படியா நம்மால் உடனே கிளம்பி ஓடுனா, எவ என்ன பாவம் செஞ்சானோ குனிஞ்சு எழுதிக்கிட்டார். பார்த்தாங்கெல்லாம் கிளம்பி பின்கால் படிட்டு அடி ஓடி போயிட்டான். பார்த்தார், நீ பாவம் செய்தவள், ஆனால் உன்னை நானும் தண்டிக்க மாட்டேன், இனிமேல் பாவம் செய்யாதே. என்ன பெரிய புரட்சியா இது! என்ன பெரிய புரட்சி! இனிமேல் பாவம் செய்யாதே. அவர் பாவமற்றவர். அவர் கல்லெடுத்து எரியலாம், ஆனால் அவர் செய்யவில்லை. ஏன்னா யூத பரம்பரை சட்டப்படி அவரே எரியலாம். ஏன்னா அவர்கிட்ட பாவம் இல்லை. நீங்க அதை எவ்வளவு ஏன் கேட்குறீங்க? யூத சட்டப்படி எவ்வளவு பெரிய பதவியை ஏற்றுக்கொள்பவனுக்கும் இந்த அனாயிண்டிங்கிறது உண்டு. அவர்களுக்கு அந்த திருமுழுக்கு உண்டு. ஆண்டவர் தேவகுமாரன் திருமுழுக்கு எடுப்பதற்கு யோவான் ஸ்நானகன் ஏன் போனார்? இந்த கேள்வி யாராவது கேட்டீங்களா? யோவான் ஸ்நானகன் சாதாரண மனிதர்களில் பிறந்தவரிடம், ஸ்ரீனிடத்தில் பிறந்தவற்றில் ரொம்ப ஸ்பெஷலான ஆளு. ஆனால் இவரோ தேவகுமாரன். இவர் போய் அங்கே நிற்கிறாரு. அவர் கேட்கிறார், உன் பாதரட்சியை எடுக்க கூட எனக்கு பாத்தியதே கிடையாது, நான் எப்படி உங்களுக்கு? அவர் தெளிவா சொல்றாரு, நான் உம்மாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டியதாய் இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். அதற்கு இயேசு, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. அவர்தான் நீதிபரர். ஆனால் இந்த சமூகத்தில் என்ன நீதியோ அதை அப்போதைக்கு ஏற்றுக்கொண்டார். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸ் ஒன்வேல போவான். டிராஃபிக் போலீஸ் ஒன்வேல போவான். ஏன்னா அவனுக்கு அது அவசியம் இல்லை என்று. ஆனால் இவர் தன்னை விட மிக சாதாரண மனிதர். அவருக்கு இவர் யாருன்னே தெரியாது. அதனால தான் காவலில் இருக்கிற யோவான் கேட்டு அனுப்புவார், நீர்தான் மேசியாவா அல்லது இன்னும் நாங்கள் காத்திருக்க வேண்டுமா? இவர் யார் என்று தெரியாத யோவானிடத்தில் போய் இவர் அந்த யோர்தான் நதியில் முழந்தாலிட்டு நின்றார் என்றால் இறைமகன் என்னை என்று தன்னை காட்டிக்கொள்ளவில்லை. தயவு செய்து யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, போதனைகளில் அவர் செய்த புரட்சி மாதிரி யாரு செய்யலைங்க.
கொலை செய்யாது இருப்பாயாக என்றும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்றும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபிக்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். புதிய சிந்தனை இது. அப்புறம் அதோ அப்பாவையும் அம்மாவையும் கணம் பண்ணினாங்களே, அதெல்லாம் கரெக்டு தான். அவரே கேட்கிறார், தாயும் சகோதரரும் வெளியில் இருக்கும்போது யார் என் தாய், யார் என் சகோதரர்? இந்த கேள்வியை கேட்கிற துணிச்சல் அவருக்குள் இருந்தது. எவன் என் தேவனின் சித்தப்படி செய்கிறானோ அவன்தான் என் சகோதரன், அவர்தான் என் தாய் என்று சொல்லுகிற. சார், காணிக்கைன்னா நாம் எப்பவும் எப்படி எதிர்பார்க்குறோம்? சத்தமில்லாத காணிக்கை, எந்த சத்தமும் வந்துடக்கூடாது. சில்லறைகளை பஸ்ஸுக்கு வைத்துக்கொண்டு நோட்டுகளாக இப்படித்தானே நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். சீக்கிரத்தில் சில்லறையே இல்லாத அதுவும் காகிதம் ஆயிரும். ஆனால் அவர் சொல்கிறார், 2 காசு போட்ட ஒரு ஏழை விதவையின் காணிக்கை தான் மற்ற எல்லாரை விட அதிகமான காணிக்கை என்று சொல்வதற்கு ஒருவருக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அதுதான் சமுதாயத்தை வித்தியாசமான பார்த்தது. தயவு செய்து மறந்துடாதீங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். அவர் சொன்ன உவமைகள் கதைகள் எல்லாத்துலேயும் கெட்டகுமாரன் கதை எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தன் இருக்கிற ஆஸ்தியை வாங்கிட்டு போய் வேசித்தனம் பண்ணி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு திரும்பி வரான். வரும்போது அவனுக்கு கொழுத்த கன்றை அடிப்பித்து உணவு கொடுக்குறார். ஆனால் அந்த பையன் ஏற்கனவே இங்கே ஒழுங்காக ஊழியம் பண்ணவன் கேட்குறான். அவனோ அத்தனை ஆஸ்தியையும் வேசித்தனத்தினாலே காலி செய்தான், அவனுக்கு இப்படி செய்கிறாயே என்று சொல்லும்போது இந்த கதையிலேயே ஒரு புரட்சி இருக்கா இல்லையா? இந்த கதையில் சாதாரணமாக சொல்லுங்கள், இப்போ ஒருத்தர் பூரா ஆஸ்தியை அழிச்சிட்டான்னு வைங்க, திரும்பி அவனுக்கு போய் சமபங்கு கொடுப்பீங்களாக்கும்? இல்லையே. காணாமல் போன ஒரு ஆடை தேடி கண்டுபிடிக்கிறவனைப் போல காணாமல் போன ஒவ்வொரு ஆத்மாவும் கிடைக்கும் போது இறைவனிடத்திலே மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்வதற்காக சொல்லப்பட்ட கதை. ஆகையால் ஒரே ஒரு நிறைவு செய்தி சொல்கிறேன். நியாய பிரமாணங்களும் தீர்க்க தரிசனம் காலங்காலமாக யூத மக்களிடத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 வரிகளில் அதை சொன்னார். அதுதான் மாபெரும் புரட்சி. மத்தேயு 7:12, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனிகளும் ஆம் என்று சொல்லுகிற பெரிய துணிச்சல் ஆண்டவருக்கு இருந்தது. அதுதான் அந்த சமூகத்தை புரட்டி போட்டது. அத்தகைய சிந்தனையால் தான் அவர் போதகராய் இருந்து மெல்ல மெல்ல புரட்சியாளராக மாறி மேலே போய் நிற்கிற போதும் சிலுவை மரணத்தின் போதும் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொன்னவர் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக அவர் ஆண்டவரிடத்தில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். மறைகிற நேரத்திலும் அல்லது தன் ஜீவனை விடுகிற நேரத்திலும் ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருந்தார். அதுதான் அவருடைய புரட்சியின் அடையாளம். புரிந்து கொண்டால் புரிந்து கொள்ளுங்கள், போதகர் தான் அவர். ஆனால் புரட்சி சிந்தனைகள் பரிமளித்த போதகர். அதனால் தான் 2000 ஆண்டுகளாக அவரது கருத்துக்கள் உலகின் அத்தனை கோடியிலும் பரவி இருக்கிறது. வெறும் போதகத்தால் அல்ல, அவர் செய்த ஆன்மீக புரட்சியால் என்று சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. பெரியோர்களே, ஒரு அருமையான சிந்தனை போக்கை இந்த 6 அறிஞர்களும் மிகச் சிறப்பாக அநேகமாக வேத புத்தகத்திலிருந்து வெளியே போகாமல், போயிருந்தால் அது எங்கேன்னு நீங்கள் எனக்கு தெரிய இல்லை, வெளியே போகாமல் அவங்க பார்த்த பார்வையை சொல்கிறாங்க. அதனால் இந்த 6 பேருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதனால் இந்த 6 பேரை பொறுத்த மட்டிலே தவறு செய்யலை. அதை விட இங்கே கூடியிருக்கிற கூட்டம் இருக்கே ரொம்ப தெளிவான மக்கள். என்னங்க, இந்த பக்கம் பேசி முடித்தாலும் கைதட்டு, இந்த பக்கம் பேசி முடித்தாலும் கைதட்டு. இப்போ எவ்வளவு ஆசையோடு கூட இது என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா இவங்களும் விவிலியத்திலிருந்து திருமறையிலிருந்து மேற்கோள் காட்டுறாங்க, இவங்களும் அங்கேருந்து மேற்கோள் காட்டுறாங்க. அப்போ இந்த பக்கமும் கைதட்டு வருது, அந்த பக்கமும் கைதட்டு வருது. அதனால் உள்ளபடியே இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்தவர்களுக்காக பாருங்க, அவர்களுக்கும் இதை கேட்டு மிகச்சிறப்பாக பயன்படுத்தி கொண்ட உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். உழைச்சிருக்கிற ஆட்கள் கடுமையாக உழைச்சிருக்காங்க இந்த பட்டிமன்றத்துக்காக. அவங்க பேரெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. அவ்வளவு நல்லா செஞ்சுருக்கிறாங்க, பாராட்டணும்.
என்ன பிரச்சனை? இப்போ நமக்கு குழம்பி கிடக்கிறோம். ஏதாவது ஒன்று இருந்துட்டு போகுது ஐயா. ஏன்னா போதகர்னா நல்லா தான் இருக்குது 23 இடத்துல இருக்க, நம்ம எண்ணி பார்க்கல. ஆனால் இல்லாததை அவங்க சொல்லலை இல்லைங்களா? இருக்கு, இல்லாததை சொல்லலை. இவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க, ஆமாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்போது போதகர்னு இருந்துட்டு போகுதே, இப்போ என்ன அப்படின்னா விட்டுறலாமா? எனக்கு இடிக்கிற இடத்தை இவகிட்டையும் இப்போ நான் சொல்லணும்ல, ஒரு நடுவர்ன்ற முறையில். போதகர்னா ஒரு போதகர் அப்படின்னா, இப்போ ஒரு புரட்சியாளருக்கு இவங்க டெஃபினிஷன் கொடுத்தாங்கல்ல, இந்த மக்கள் என்ன செய்யாமல் விட்டுவிட்டாங்க, போதகருக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்கணும். போதகர்னா என்ன? அவர் வேதத்தை படித்து ஒரு கல்லூரியில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டவர். நம்ம ஊரில் இப்போ அப்படி தானே வழக்கம். இப்போ நான் போய் திடீர்னு இங்கே ஒரு திருச்சபையில் போய் பேசுகிறோம்னு போகிறேன்னு வச்சுக்கோங்க, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. தள்ளுவாங்களா இல்லையா? உள்ளே போக முடியுமா? அப்போது எங்கேயும் ட்ரைனிங் எடுத்திருந்தாரா? எந்த பிஷப்பாவது அவரை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்களா? எந்த அதில் அப்புறம் அதை நம்ம அப்புறம் இப்படி சொல்லணும், எந்த பிஷப்பாவது. ஏன்னா போதகர்னா நம்ம வச்சுக்கிட்டு வாதத்தை வச்சுக்கிட்டோம்னா, அவர் ஏதாவது ஒரு திருச்சபையை அவர் எடுத்துக்கிட்டாரா அப்படின்னா என்ன நம்ம சொல்லலாம்? அதுக்கு இதை காட்டினார் பார்த்தீங்களா அப்படின்னு. அவர் ஆசீர்வதித்த பிஷப்பு அங்கே இருக்கார். அவருக்குடைய திருச்சபை ஒரு இடத்துல இல்லை, உலகம் முழுக்க இருக்கு. அதனால் அவரை நாங்கள் போதகர்னு நாங்களும் சொல்கிறோம், அங்கேயும் போதகர்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடம் எங்கே இடிக்குதுன்னா, அவருக்குன்னு எதுவும் காணிக்க வசூல் பண்ணாரா? போதகர்னா காணிக்க வசூல் பண்ணணுமா இல்லையா? யார்கிட்டையும் சம்பளம் வாங்கினாரா? என்னங்க நீங்க வாட்டுக்கு பேசுறீங்க? இந்த கேள்வி இவங்க கேட்டிருக்கணும். என்ன நோவா, என்ன எங்கள் நோவா அவர் ஒரு அதில் படித்தவர். அவர் அவர் இப்போ வாங்குறாரு. கோயில் இல்லை, காணிக்க இல்லை, இப்படி எவ்வளோ வாங்குறாங்களா? இல்லை. அப்போ அவரை போதகர் என்று சொல்றாங்க. 23 இடங்களில் சொல்லி இருப்பது என்னவோ உண்மை. அவரை மட்டும்தான் சொன்னாங்களா? அவருக்கு முன்னே பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களே, அவர்களை மட்டுமல்ல, எவரெல்லாம் போதகம் பண்ண வருகிறார்களோ அவர்களை எல்லாம் ரபி என்றும் ரபூனி என்றும் ரபானி என்றும் சொல்லுவது யூதர்களின் வழக்கம். யூதர்கள் எவர் வந்து வீதியில் பிரசங்கம் பண்ணுகிறார்களோ, சிறு சிறு தொழுகை கூடங்களில் பிரசங்கம் பண்ணுகிறார்களோ, தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணுகிறார்களோ, அவர்களை ரபூனி என்று அழைப்பதும் ரபி என்று அழைப்பதும் மரபு. அதனாலே இயேசு கிறிஸ்துவையும் போதகரே என்று அவர்கள் அழைத்தார்கள் என்பது சத்தியம். அதனால் அவர் போதகர் தான், அதை மாற்றி நம்ம சொல்ல முடியாது. போதகர் தான், அப்படித்தானே கூப்பிட்டுருக்க. அவரே சொல்றார். யார் யார் அவரை சொல்றாங்க? பரிசேயர் அவரை போதகரே என்று அழைக்கிறார்கள், சதுசேயர் அவரை போதகர் என்று அழைக்கிறார்கள், வேதபாரகர் என்ற மறைநூல் அறிஞர்கள் அவரை போதகரே என்று அழைக்கிறார்கள், பணக்கார இளைஞன் தலைவன் அவன் போதகரே என்று அழைக்கிறான், ஜபாலய தலைவன் அவன் போதகரே என்று அழைக்கிறான், சீடர்கள் அவரை போதகரே என்று அழைக்கிறார்கள். கிறிஸ்துவே தன்னை போதகர் என்று அழைக்கிறார் என்பதற்கு ஒரு சான்று, அவரே அந்த ராபோஜனம் கொடுக்கிற பழகிறாங்க இல்லையா, அப்போ அந்த பஸ்கா விருந்துக்கு நீ போய் கழுத குட்டியை கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி ஆட்களை அனுப்பும் போது, போய் போதகருக்கு இந்த கன்று இந்த குட்டி இந்த மாதிரி வேண்டும் என்று கேளுங்கள் என்று போதகர் அப்படின்னு கிறிஸ்துவே தன்னை போதகர் என்று சொல்லி அனுப்புகிறார் என்று சொன்னால்
ஒரு போதகர் தானே, இவங்க சொன்னதில் என்ன தப்பு இருக்கு? அதான் அந்த கால வழக்கம். இப்போ அப்படி சொல்லலாம்ல, என்னங்க? ஆனால் அதில் வித்தியாசம் இருக்கான். அதில் ரப்பு அப்படின்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர், ரபி அப்படின்னா கொஞ்சம் மேலே, ரபானி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேலே. அது போடுறாங்க. அதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ ஏன்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சரு வாத்தியார் தான், ஹைஸ்கூல் வாத்தியார் தான், காலேஜ் வாத்தியார், ப்ரொஃபஸர், லெக்சரர் வாத்தியார் தானே. கடைசியில் வாத்தியார் தானுங்க. ஆனால் என்னைய வாத்தியார்னு சொன்னோடனே ஒரு பார்வை பார்க்குறேன். ஏன் ப்ரொஃபஸரா? ஐயாம் த ப்ரொஃபஸர். எங்கள் வாத்தியார் ஒருத்தர் இப்படி சொல்லிக்கிட்டே தெரிவார், ஐயாம் த ப்ரொஃபஸர் அப்படின்னாரு. முக்கியம் இருக்கா இல்லைங்களா? அப்போ பேராசிரியர் இதுலேயே ஸ்டெப் இருக்கு. என்றாலும் போதகர் தான். அதை நம்ம அப்படியே கட்டி வச்சுக்கிடும், போதகர் தான். ஏன்னா அவர் எங்கெங்கே அவரே இத்தனை சொல்லியிருக்கிறாங்கன்ற மட்டுமல்ல, அவர் ஜெபக்காலயங்களில் போய் பிரசங்கம் பண்ணது மட்டுமல்ல, தேவாலயத்துக்குள் பிரசங்கம் பண்ணது மட்டுமல்ல, மலைப்பொழிவு ஒன்று போதுமே. மகாத்மா காந்தி கீதை அழிந்து போனாலும் பரவாயில்லை, மலைப்பொழிவு ஒன்று போதும், அதை வைத்துக்கொண்டு நான் வாழ்ந்து விடுவேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால் என்னமா படிச்சிருப்பார்னு பாருங்களே மலைப்பொழிவை. அப்படின்னா மலைப்பொழிவு பிரசங்கம் இல்லையா? அப்போ பெரிய விஷயம். அவர் போதகர் தான். அப்புறம் எதுக்கு இந்த கத்துறாங்க? புரட்சியாளர்ன்றாங்களே. புரட்சியாளர்னா இவர் என்னமோ வாங்கன்னு சொன்னார். நானும் இவங்க சொன்னதுக்காகங்க எதுவும் புரட்சியாளருக்கு வித்தியாசம் இருக்குமோ அப்படின்னு பார்த்தங்க. ஒன்று போட்டால் ரெவல்யூஷனரி, அதாவது ரெவல்யூஷனிஸ்ட் அப்படி போட்டுட்டு எ ஃபைட் டு சேஞ்ச் அ சிஸ்டம். அதுக்கு ஒரு சுருக்க வழி சொன்னால் எ ஃபைட் டு சேஞ்ச் அ சிஸ்டம், ஒரு அமைப்பை, ஒரு முறையை மாற்றுவதற்கான ஒரு போராட்டம். பை ஃபோர்ஸ்ன்றது அப்படி சொல்ல முடியாது, பை ஃபோர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மகாத்மா காந்தி பை ஃபோர்ஸ் இல்லை, பை ஃபோர்ஸ் இல்லை, புத்தர் பை ஃபோர்ஸ் இல்லை, சமணர்கள் பை ஃபோர்ஸ் இல்லை, இயேசு கிறிஸ்து பை ஃபோர்ஸ் இல்லை. ஒன்று பை ஃபோர்ஸ் அப்படின்னா நிற்கலாம், வச்சுக்கிடுவோம், அதையும் வச்சுக்கிடுவோம், அதை வச்சுக்கிட்டு பார்க்கணும்ல, அதையும் பார்க்கணும்ல. ஏன்னா ஒரு யாகினம் போகிறார் பை ஃபோர்ஸ் அப்படின்றாரு, நிறுத்தி வச்சுக்கங்க. வச்சுக்கிட்டா இப்போ ஒரு முறையை மாற்றுவதற்கான ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்கிறார். அதை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டா என்ன பிரச்சனை? இவங்க சொன்னாங்க, என்ன இவங்க தான், இந்த கட்சி தான் சொல்லிச்சு. அவர் பேசும்போது மறைநூல் அறிஞரை போலன்றி, இங்கே இவர் சொன்னார் நினைக்கிறேன். மறைநூல் இது வந்துங்க, இது ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச மொழிபெயர்ப்பு. இது இன்னைக்கு இளைஞர்களுக்கு பிடிக்கும்ன்றதுனால அதிலேருந்து நான் மேற்கோள் கொடுக்குறேன். வேத பாரகர்னால் விளங்காது. இப்போ மறைநூல் அறிஞர், மறைநூல் அறிஞரை போல் அன்றி அதிகாரத்தோடு பேசினாராம் அவர். அப்போ அதை பார்த்து ஜனங்கள்லாம் வியக்கிறாங்க, பயப்படுறாங்க. என்னையாது, நம்ம ஊர் சாமியார் இப்படி பேச மாட்டாரே, நம்ம போதகர் இப்படி பேச மாட்டாரே, நம்ம மறைநூல் அறிஞர் இப்படி பேச மாட்டாரே, இவர் அதிகாரத்தோடு பேசுகிறாரு அப்படின்னு அவர்கள் வியக்கிறார்கள். அப்படின்னா அவருடைய பேச்சு முன்னே இருந்தவர்களை விட இப்போ இது ஒரு புது மாதிரி. அப்போ ஒரு புது விஷயம் தானே. இதிலிருந்து இது கொஞ்சம் மாற்றம் இருக்கு, ஒரு மாற்றம் இருக்கு. அவங்க சொன்னாங்க இல்லையா, மாற்றம் ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன போட்டார் அவர், ஒரு சின்ன ஒரு அடிஷன் கொடுக்குறாரு இடையில. திருச்சட்டத்தை மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொன்னால் தான் நம்ம ஆட்களுக்கு சரியாக இருக்கும். இல்லாட்டி எதோ கதையை அள்ளிட்டான்டா அப்படின்னு வந்துடக்கூடாது. பாருங்கள், திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம்.
அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். இந்த சந்தேகம் எதுக்காக வந்துச்சு? அழிப்பதற்காக நான் வந்தேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அப்படி ஒரு சந்தேகத்தை யாராவது கேட்டாங்களா அவர்கிட்ட? ஒரு கேள்வி வந்துச்சா? அப்படின்னா ஏதோ அங்க உள்ளுக்குள்ள கசமுசா நடந்திருக்கு. இவன் யாரு, என்ன விஷயம், இப்படி பேசுறானே அப்படி பேசுறானே, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதனால இவர் இதை சொல்லுகிறார். ஒன்று. அதுக்கு அப்பாலே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப தெளிவாக இன்னொன்று சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34 to 35 வசனம் வரைக்கும், லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், அங்க இருந்து வச்சுக்கோங்க. நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். முடிச்சிட்டாரா? அமைதியே அல்ல, வாழையே கொணர வந்தேன். ஆயுதத்தை எடுக்கலை நீங்களே. என்ன சொல்றாரு இவரு? அமைதியே அல்ல, வாழையே கொணர வந்தேன். ஒன்னாச்சா? மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன். அப்படின்னா என்ன விஷயம்? ஏதோ இடிக்குது அல்லவா? இன்னும் முடிவுக்கு நம்ம வரல. நான் முடிவுக்கு வரல. ஒரு இடிக்குது இந்த இடத்துல. சரி, விட்டுருவோம். அங்கே அடிக்கடி அது யூதர்கள் மத்தியில் நோன்பு இருக்கிறது வழக்கம். அடிக்கடி நோன்பு இருக்கிறாங்க. அந்த நோன்பு இருக்கிற போது யோவானும் அவருடைய சீடர்களும் நோன்பு இருக்காங்க, பரிசேயர்களும் நோன்பு இருக்காங்க. இப்போ யோவானுடைய சீடர்கள் வந்து கேட்குறாங்க, நாங்கள் அடிக்கடி நோன்பு இருக்கோம், பரிசேயர்களும் நோன்பு இருக்காங்க, உங்களுடைய சீடர்களும் நீங்கள் நோன்பே இருக்கிறதுலையே என்ன காரணம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய முறைப்படி நோன்பு இருக்கிறது, இவருடைய முறை என்னப்ப புதுசாக ஒன்றை கொண்டாந்துருக்காரு. இருக்கலை, இருக்கவில்லை என்பதை மட்டும் இல்லை அவர் சொல்லலை. என்ன சொல்றாரு இங்கே? அந்த இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப சிக்கலாக வருது. எது இது குறிச்சிக்கங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 14 to 17 வசனம், மார்க்கு 2ஆவது அதிகாரம் 18 to 22, லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 33 to 39. எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவது இல்லை. பழைய ஆடை எது, புதிய துணி எது? இந்த கேள்விக்கு ஒரு சிக்கல் இருக்கு பார்த்தீங்களா? அப்படின்னா நோன்பு இருப்பது என்பது பழைய ஆடை, இவருடைய போக்கு புதிய துணி. ஒரு வேடிக்கையா இருக்குங்களா? அது மட்டும் இல்லை, அடுத்து என்ன சொல்றார்? அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பது இல்லை. ஊற்றி வைத்தால் தோற்பை வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும். அப்படின்னா பழைய தோற்பை புதிய திராட்சை. புதிய திராட்சை எது? கிறிஸ்துவனுடைய வசனங்கள். பழைய திராட்சை தோற்பை என்பது எது? முன்னாடி சொல்லக்கூடியது நோன்பு விவகாரம். அப்படின்னா இந்த இடமும் ஏதோ ஒரு புதிய விஷயத்தை அவருக்கு சொல்லுகிறார். முன்னே இருந்த பழமையை அல்ல, நான் ஒரு புதுமையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அதனால அவசியம் இல்லையாலே இவர் புதிய மதுவை புதிய தொற்பைகளில் தான் ஊற்றி வைப்பவர், அப்போது இரண்டும் வீணாய் போக மாட்டா என்று சொல்லுகிற இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தா எதுவோ ஒன்று. இன்னும் நான் முடிவுக்கு வரல. எதுவோ ஒன்று. இந்த 3 இடமும் எனக்கு பார்க்கிற போது கிறிஸ்து ஒரு புதிய கோணங்களுக்குள்ள போயிருக்கிறாரா? ஏன்னா அவரை விரட்டி பிடிச்சு வெட்ட போகிறான், கொல்ல போறாங்க. அப்படின்னா இங்கே இந்த சிக்கல்கள் இவரே சொல்லுகிற இந்த போக்கை பார்த்தால் ஏதோ ஒரு புதுமை இருக்கிறது. நான் புதியவன், அது பழசு, அது பழையது என்று சொல்லுகிற இந்த இதை பார்க்கிற பொழுது ஒரு மாற்றம் தெரிகிறது. ஒன்று, இதை விட்டுட்டு நீங்கள் எங்கே வந்துடுவோம், இப்போ வருவோம், திரும்ப வருவோம். ஒரு இந்த என்னது விபச்சாரம் செய்யாதே அப்படின்னு சொல்லியிருக்கிற விஷயம் சொன்னாங்க இல்லையா, அதை படித்து பாருங்க. அதில் என்ன சொல்லியிருக்கு? முன்னாடி இருப்பவர்களுக்கு இப்படி சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பைபிளை நல்லா திரும்ப படித்து பாரு. இப்படி சொல்லப்பட்டிருப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் வசனத்தையே சொல்லிடுறேனே, இது கூட சொல்லலாம். இந்த கடவுள் மோசேயின் வழி யூதருக்கு கொடுத்த 10 கட்டளைகள், அதில் ஒன்று
கொலை செய்யாதிருப்பாயாக, உபச்சாரம் செய்யாதே. இதில் சொல்கிறார் அவர், இப்படி முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இல்லைங்களா? முன்னாடி இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நானோ உங்களுக்கு இப்படி கூறுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நானோ உங்களுக்கு இப்படி கூறுகிறேன். அப்ப பழசைவர் என்ன செய்யறாரு? ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? என்ன செஞ்சிருக்கிறாரு? அதை தள்ளிட்டு இவர் புதிதாக சொல்லுகிறாரா? இந்த அந்த பாப்பா சொல்லிச்சு பார்த்தீங்களா, இந்த விபச்சார பொண்ணு விவகாரம் அதுக்கு இதுன்னு சொல்லி, அதுக்கு தான் நான் கூட குறுக்கிட்டேன், கொஞ்சம் அதை தள்ளி விடுவோம் அப்படின்னு. அதுக்கு இந்த ஐயா அப்படி குறுக்கிறாரேன்னு அதுக்கு கோபத்தில் கொங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அது கொஞ்சம் இடம் தெரியாமல் அது கொஞ்சம் பிளாட் நடத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு தேவையில்லாத இடம் அது. அதுக்கு தள்ளி விட்டு பார்த்தேன், அது போகலை. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அந்த இடத்துல சொல்றார், இப்படி முன்னோருக்கு கூறப்பட்டிருக்கிறது, ஆனால் நான் உங்களுக்கு இப்படி கூறுகிறேன் அப்படின்னு சொன்னா அது வித்தியாசமா இருக்கு. உபச்சாரம் செய்ய கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்கு முன்னாடி. அவ்வளோதான், விஷயம் முடிஞ்சு போச்சு. இவர் என்ன சொல்றாரு? அந்த கொலை செய்யாத நீ கோபத்தோடு கூட உன் சகோதரனை பார்த்தால், அவன் அறிவிலியே என்று சொன்னால், முட்டாளே என்று சொன்னால் அப்படின்னு சொல்றார். அப்போ இங்கிருந்து இவருக்கு இதுக்கு விரிவுரை கொடுக்கிறார், விளக்கம். அப்போ முன்னே சொல்லியிருப்பது கொலை என்பது உடல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கு. இவர் என்ன செஞ்சிட்டாரு? உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயமாக அதை மாத்துறாரு. அதுதான் அவங்க கடைசியாக சொன்னாங்க. அப்படின்னா முன்னே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி உடல் சம்பந்தமா, நான் உள்ளம் சம்பந்தமாக சொல்லுகிறேன் என்று சொன்னார்னா இதிலிருந்து இது வேறுபட்டதல்லவா, ஒரு வளர்ச்சி அல்லவா, ஒரு மாற்றம் அல்லவா. அந்த மாற்றத்தை அவங்க சேஞ்சுன்ற பேரில் சொல்கிறாங்க. இது மாற்றம் தான். இவங்க என்ன கருதுறாங்க? இல்லை, இந்த மாற்றமாக இருந்தால் அவன் ஒத்துக்கிட்டு இருக்கணும்லாங்க. அப்புறம் ஏன் இவர் விரட்டுறதுக்கு பிடிச்சி ஓடுறான், கொலை செய்கிறதுக்கு ஓடுறாங்க? ஒரு கேள்வி நிற்குதுங்களா? ஒன்று, இந்த மாதிரி ஒரு விஷயம் அல்லங்க, பல விஷயங்கள் உங்களுக்கு நான் இதிலேருந்து ஒரு 6-7 விஷயம் சொல்லலாம். இந்த மனைவியை விளக்குறதுக்கு பார்த்தீங்களா, ராஜா சொன்னார் பார்த்தீங்களா, அது என்னன்னா அந்த காலத்திலங்க நமக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, மறைநூல் அறிஞர், பரிசேயர், சதுசேயர், இந்த 3 பேரும் யூதர்கள் தான். யூதர்களில் 12 கோத்திரங்கள் இருக்கு. 12 கோத்திரத்தில் எந்த கோத்திரத்தில் இந்த 3 பேரும் வந்தான், அல்லது வேறு வேறு கோத்திரமா? ஒரு வினா நின்றுக்கிட்டு இருக்கு. எந்த கோத்திரம் வேறு வேறு கோத்திரமா வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுக்கிட்டா கூட அதில் இந்த பரிசேயர் இருக்கா பாருங்க, பயங்கர படிப்பாளிகள், எண்ணிக்கையில் பெருசு. சதுசேயர்கள் எண்ணிக்கையில் குறைச்சல். அவங்க தான் பிரதான ஆசாரியனாக வர முடியும், தலைமை ஆசாரியனாக வர முடியும். பரிசேயன் வர முடியாது. ஏன்? அந்த பிரதான ஆசாரியனை வர்றதுக்கு ஒரு குடும்பத்தில் பிறந்த அவனை, லேவி கோத்திரத்தில் பிறந்தவங்களை முதல்லையே தலைச்சன் குழந்தையை கொண்டு போய், இன்றைக்கி நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கிட்ட இருக்குது, தலைச்சன் குழந்தையை கொண்டு போய் கோயிலில் விட்டுருவாங்க. அவன் தான் வர முடியும். அப்போ வர முடியாதவங்களா இப்போ அங்கே போக முடியாதவங்க, எண்ணிக்கையில் குறைச்சல். அவங்க என்ன செய்யறான்னா, யூதர்களுக்கு இல்லை, அவன் போகிற ரோம அரசுக்கு கப்பம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ணாவும் காய்பாவும் 2 பிரதான ஆசாரியன் இருக்கா பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவை கைது பண்ணும்போது அது என்ன 2 பிரதான ஆசாரியர்கள் அங்கே இருந்தாங்க? என்னத்துக்காக? ஒருத்தர் தானே பிரதான ஆசிரியர்ன்றது, மூப்பர் சபையில் ஒருத்தர் தானே இருக்க முடியும். 2 பேர் எப்படி வந்தாங்க? அப்படின்னா பிரதான ஆசாரியன் ரோமர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருக்கணும். மாறிப்போச்சு காலம். ரோமர்கள் இவனை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னால் ரோமர்களுக்கு கப்பம் கட்டணும். பிரதான ஆசாரியனா வரணும்னு சொன்னால் ஏகப்பட்ட பணத்தை கொண்டு போய் ரோம அரசுக்கு கட்டிட்டு வரணும். அந்த ரோம அரசுக்கு கட்டினதுல அண்ணா இருக்காரு, அவர் எக்கச்சக்கமாக கட்டி அவர் தான் இருந்தார். ஆனால் ஏகப்பட்ட புகார். என்ன புகார்னா, அந்த தேவாலயத்தில், எருசலேம் தேவாலயத்தினுடைய ஒரு வீதிக்கே, கடைக்கு உள்ளுக்குள்ள இருந்த கடை வீதிக்கு
அண்ணாஸ் கடைவீதி அப்படின்னு பேர். நீங்கள் போய் விவரம் எங்கே வேணாலும் இங்கே போய் படித்து பாருங்கள், இல்லை நமக்கு இங்கே இந்த சபையெல்லாம் இருக்குது கேளுங்க. அது அண்ணாஸ் கடைவீதின்னு பேர். அந்த அண்ணா அவருடைய மருமகன் தான் கைபாஸ். கைபாஸ் வேறு யாரும் இல்லை, அண்ணாவுடைய மருமகன். அப்போ 2 பேரும் கூட்டு கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான். விளங்கிக்கங்க, இந்த கூட்டுக்கொள்ளை அடிக்கிற அளவுக்கு அவங்க பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர்னு ஒரு பிரிவினர் வளர்ந்துட்டாங்க. அந்த ஆட்கள் பண்ணுற அக்கிரமம் இருக்கு பாருங்க, அவன் கொஞ்ச நஞ்சம் அக்கிரமம் பண்ணுறதுல பயங்கரமான வேலையெல்லாம் பண்ணுறான். பயங்கரம். அவங்க வேற என்ன எழுதியிருக்கான்னா, அவர் அந்த பொண்ணு உபச்சாரம் பண்ணுற விஷயத்த சொன்னார். அதில் பரிசேயருக்குள்ளே ஹல்லால் அப்படின்னு, ஷாமாய் அப்படின்னு, அவங்களாம் வாத்தியார்கள். நீங்கள் இவருக்கு வந்து பவுல் போய் யார்கிட்ட இருக்கிறாரு? கமாலியேல். நான் சொல்லிட்டார் பார்த்தீங்களா, கமாலியேல் ஒரு பரிசேயர். கமாலியேல், அப்புறம் ஹில்லால், ஷாமாய், அவங்கெல்லாம் பரிசேயர்கள், பயங்கர படிப்பாளிகள், பயங்கர படிப்பு. அவன் என்ன கேட்டான்னா, ஒரே ஒரு மட்டும் சொல்கிறவங்களுக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள்னு சொல்லிட்டா அவன் கேட்குறான், ஓய்வு நாளும் ஆசரிக்கணும். சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு கோழி முட்டை போட்டுருச்சு. இந்த கோழி என்னைக்கு முட்டை போட்டுருச்சு? முட்டாப்பைய கோழி. சனிக்கிழமை அன்னைக்கு கோழி முட்டை போட்டுருச்சு. இப்போ அந்த முட்டையை சாப்பிடலாமா? விவாதம் நடக்குதுயா. பொதுமக்கள் என்ன ஆவான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? யோசித்து பாருங்க. இதாங்க விஷயம். அதோடு அவன் என்ன செஞ்சானா, இன்னும் இந்த விவாகர தள்ளுதல் சீட்டு இருக்கே, மனவிலக்கு சீட்டு, அதுக்கு என்ன செஞ்சுட்டான், அந்த ஹிலாலே சொல்கிறாரு, ஐயா அவரே தள்ளுதல் சீட்டு கொடுக்கணும்னா சொல்லியிருக்காங்களே, சரி சரி விடு, சமைக்க தெரியலையா அவளுக்கு, விட்டுரு, அவளை தள்ளி விட்டுரு. எவ்வளோ பெரிய அப்படி ஆகுறது? சமைக்க தெரியலேனா மனைவியை விலைக்கிடலாம் ஒன்று. சரி, புருஷனை பார்த்துக்கிட்டு நீ எல்லாம் ஆம்பளை தானேயா, கேட்டாளா தள்ளிடு. சரி, இவளை விட அழகி வேறு எவ்வளோன்னு தெரிகிறாளா, இவளுக்கு கொடுத்துரு, அவளை கட்டிக்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து தெய்வம் என்ன செஞ்சாரு, தள்ளுதல் சீட்டு கொடுக்குற எவனும் விபச்சாரம் பண்ணியவனாக ஆகிறான்னாரு. கொடுக்கக்கூடாது. முன்னாடி கொடுத்துருந்தது கொடுக்கலாம்னு இருந்துச்சு, அதுக்கு வியாக்கியானம் எழுதி வச்சிருக்கிறான். இவ்வளவு காலத்துக்கு 1300 ஆண்டுகளான வரலாறு, யூத வரலாறு. எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்ததிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறந்தது வரைக்கும் 1300 ஆண்டுகளின் வரலாறு அந்த வரலாறு. அந்த 1300 ஆண்டுகளில் 600 ஆண்டுகள் 700 ஆண்டுகள் தான் யூதர்கள் ஆண்டு இருக்கிறார்கள். மீதி 600 ஆண்டு யூதர்கள் அடிமைப்பட்டு போனார்கள். ஒரு நாட்டுக்கல்ல 7 நாடுகளுக்கு அடிமைப்பட்டு போனார்கள். கடைசியாக அடிமைப்பட்ட இடம் இவன் ரோமர்கள்ட்ட அடிமைப்பட்டு போனான். அந்த நாட்டுக்குள்ளே என்ன செய்வாங்க நினைக்கிறீங்க? புரட்சி பண்ண முடியுமா? புரட்சி பண்ண முடியாது. அதனால் அவங்க என்ன செஞ்சார், இந்த கணக்கெல்லாம் வச்சு பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று. அப்புறம் இந்த பொய்யானை இடாதீர் அப்படி தான் பழைய ஏற்பாடு. இவர் என்ன சொல்கிறாரு, ஆணையே இடாதன்றார். மாற்றுங்களா? இப்படி ஒரு ஏகப்பட்ட செய்திருக்குங்க. நேரங்கிறத முடிச்சிடுறேன். அப்புறம் ஓய்வு நாள் அன்னைக்கு இவர் சொன்னார் இல்லையா, இந்த கதிரை கொய்கிறது, அது விஷயத்துக்கு பழைய ஏற்பாட்டிலேருந்து இவர் சாட்சி கொடுக்குறாரு. இவங்க கொடுத்தபடி இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஆனால் யூத பண்டிதர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, அது தப்புன்றான். அங்கே நடந்தது என்னன்னா, அபியத்தார் கொடுத்தான். அபியத்தார் கொடுத்ததுக்கு அப்போ மேசை அப்பங்களை எடுத்து கொண்டு போய் தாவீதுக்கு கொடுத்து விட்டான். அதுக்காக அபியத்தாரை அங்கீகரிச்சுக்கிட்டார் தாவீது. அவர் பெரிய புரட்சி பண்ணி பிறகு என்ன செஞ்சுட்டானா, அபியத்தாரை காலி பண்ணிட்டு இன்னொருத்தன் ஜொதாக் அப்படின்னு ஒருத்தனை சாலமன் கொண்டு வந்துட்டான். அவன் வழியில் வந்தவன் தான் சதுசேயர்கள். அதனால் சதுசேயருக்கு பெரிய பணக்காரங்க, வசதியானவங்க, மக்கள்கிட்டே வரமாட்டாங்க. இவங்க தொல்லை தாங்க மாட்டாம யூத சமூகத்தில் எசனேயர்கள்னு ஒரு பிரிவினர் இருக்காங்க. நீங்கள் எசனேயர்கள் மட்டுமில்லை, ஏரோதியர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த எசனேயர்கள் எல்லாம் 4000 பேர் இருந்தாங்களாம் எழுதுகிறாங்க. அவன் பூரா ஓடி போய் இவங்க தொல்லையே வேண்டாண்டா அப்படின்னு சொல்லி சாமியார்களாக இருந்திருக்காங்க.
சாமியார்களை, வெறும் சாமியார், திருமணம் பண்ணிக்கிட்டா ஒரு சின்ன கூட்டம், கஞ்சி அங்கனே குடிக்க, வேலையை பார்க்க, எல்லாம் பொதுவாக வச்சு வாழ்ந்து அதைத்தான் அக்ஸப் அப்பாஸில் பின்பற்றலாமான்னு நினைக்கிறாங்க. தோற்று போயிட்டாங்க கிறிஸ்தவ திருச்சபை. ஆச்சுங்களா? இந்த வரலாற்றெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விபச்சாரத்தை கையை கழுவுறது, நான் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகிறேன். சமாரிய பெண் விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது யூதர்கள்ட்ட பெரிய பிரச்சனைங்க. சமாரிய பொண்ணு விஷயத்தை போய் தண்ணி கேட்குறாரு பாருங்க, அது லேசான காரியம் இல்லை. ஏன்னா யூதர்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கான், சமாரியர்கள் அப்படின்னா அவன் யூதன் தான், ஆனால் அவன் அசீரியாக்காரனோட கலந்து பாபிலோனியர்களோட கலந்து அவங்க பூரா ரெட்டை ஆயிட்டான். இதுவும் இல்லை அதுவும் இல்லை. ஏன்னா அவனுக்கு நிலைமை அப்படி ஆகிப்போச்சு. அவர்களை இவர்கள் யூதர்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பாபிலோனியா சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிற பொழுது யூதர்கள் எருசலேம் தேவாலயத்தை எடுத்துக்கட்ட வேண்டும் என்று முடிவு பண்ணுறாங்க. அப்போ இந்த இவங்க சமாரியாக்காரங்க வந்து, ஐயா நாங்கள் யூதன் தாயா, நாங்களும் சேர்ந்து கட்டுறையா, உங்களுக்கு பணம் கொடுக்குறையா, உதவி செய்கிறையான்னா இவன் சொல்லிட்டான், முடியாது, நீ யூதன் அல்ல, உன்னை நாங்கள் சேர்க்க முடியாது என்று சொல்லி தள்ளிய பிறகு யூதர்கள் என்ன சொன்னானா, யூதனிடம் தண்ணீர் வாங்கி குடித்தால் அது எதற்கு சமம் தெரியுமா, பன்றியின் ரத்தத்தை வாங்கி குடித்ததற்கு சமம் அப்படின்ட்டான். யூதர்கள் கையில் தண்ணீரை வாங்கி குடித்தால் பன்றியின் ரத்தத்தை வாங்கி குடித்ததற்கு சமம். இதுதான் யூதர்களுடைய நினைவு. ஆனால் அந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, ஸ்திரீயே கொடு தண்ணீர் என்று போய் அவளிடத்தில் கேட்கிறார் என்று சொன்னால் யூத சிந்தனைக்கு மாறாக இவர் ஒரு மாற்று சிந்தனையை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் வித்தியாசம் இல்லைங்களா? இது சிந்தனை மாற்றம். கடைசியாக முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கடைசியாக சொல்லப்போன நிறைய செய்திகளுங்க, இதை முடிக்கிறாருன்னா பெரிய விஷயம். ஏன்னா நாளைக்கு என்ன சொல்லி போடுவாங்க, அந்த நாளைக்கு என்ன தெரியும்னு கொண்டு போய் வச்சாங்கன்னு வந்துடும். பெரிய சிக்கல் அது. ஏன்னா அவருக்கு பைபிளே தெரியாதுன்றான். நம்ம பைபிளை படித்தோம்ன்றதாவது கொஞ்சம் தெரியணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன் நான். ஏதோ எனக்கு கொஞ்சம் பைபிள் படிச்சிருக்கப்பா, அதையும் இதையும் எல்லாத்தையும் படிச்சிருக்கோம்ப்பா, ஒன்றும் இல்லாமல் இல்லை, நீ நிறையா படித்தாலும் தான் நான் ஒத்துக்கிடுறோம், எனக்கும் கொஞ்சம் தெரியும் அப்படின்றதுக்கா அவர் போய் எருசலேம் தேவாலயத்துக்கு நுழைஞ்சாரு. அது நுழைஞ்ச பிற்பாடு எதுக்காக அந்த கடையை ஒரு புரட்சியாளன் அவர் என்ன செய்வார்னா, போய் கவுத்து போடுறதுக்கு இவருக்கு அதிகாரம் யார் கொடுத்தது? தேவனிடத்திலிருந்து வந்ததுன்றது வேற விஷயம். அது அவர் தேவனாக இருந்தால் அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் செய்தது என்ன, அவர் எருசலேம் தேவாலயத்திற்குள்ளே நுழைஞ்சிருக்காரு. நுழையிறதுனா அவன் 4 இடம் வச்சிருப்பான். எருசலேம் தேவாலயத்தை நீங்கள் படத்தை பாருங்க, பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாரும் போகலாம், யூதர் அல்லாதார் பெண்கள் எல்லாம் போகலாம். செகண்டரி பிளேஸ் பெண்கள் மட்டும் போகலாம், யூத பெண்கள் மட்டும், மற்றவங்க போகக்கூடாது. தேர்ட் பிளேஸு யூத ஆண்கள் மட்டும் போகலாம். ஃபோர்த்து பிளேஸு ஆசாரிகள் மட்டும் போகலாம். அப்புறம் சாங்க்டம் சாங்க்டோரம், அங்கே யார் போகலாம்? பிரதான ஆசாரியர் மட்டும் போகலாம். இதுதான் யூத அமைப்பு. இவர் உள்ள நுழைகிறாரு. அதனால தான் கேட்குறான், அவனுக்கு ஆத்திரம் வந்துருச்சு, உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னு கேட்டான், கேள்வியை கேட்குறான். இவர் உள்ள நுழைஞ்சது மட்டும் இல்லை, பிரசங்கம் பண்ணது மட்டும் இல்லை, அவர் என்ன செஞ்சிட்டாரு, இவங்க கோயிலில் என்ன நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஏன் கடையை என்று கள்ளர் கொள்கை ஆக்கினீர்கள் என்று கேட்குறாரு பாருங்க. என்ன காரணம் அதற்கு அப்படின்னா, உள்ள போனவர் அங்கே பார்க்குறாரு, அவங்க ஊருக்குள்ளே புழங்குகிற நாணயம் ரோம நாணயம் புழங்குது, கிரேக்க நாணயம் புழங்குது. இந்த 2 நாணயம் தான் புழக்கத்தில் இருக்குது. அந்த நாணயத்தை உள்ளே இருக்கேன் வாங்க மாட்டான். பாலஸ்தீன நாணயம் வாங்கணும். பாலஸ்தீன நாணயம் யார் கையில் இருக்கு? பிரதான ஆசாரியர் கையில் இருக்கு. பிரதான ஆசாரியர் என்ன செஞ்சிருக்காரு, அந்த கடைகளை புறம் குத்தகைக்கு வாங்கிட்டாரு. குத்தகைக்கு வாங்கிட்டு எங்கிருந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்துவுக்கு கோயிலுக்கு கொண்டு வரும்போது அந்த அம்மா கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, புறா குஞ்சு. அந்த புறா குஞ்சு உள்ளே வரக்கூடாது, அப்பா அது இல்லை எழுதப்படலை.
பின்னே தொலை தூரத்திலிருந்து புறா குஞ்சு உள்ளே கொண்டு வந்தால் அது உள்ளே வரப்படாது. ஏன்? அது அசுத்தம். அது சுத்தமாக இருக்கணும்னா உள்ளே இருக்கிற புறா அதைத்தான் வாங்கணும். சரி, வாங்கிடுவோம். அப்போ இதை வெளியே தூக்கி போடு. சரி, போட்டா இங்கே உள்ளே வாங்கணும்னா வெளியில் 3 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறான். உள்ளே வாங்குறதுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 30 ரூபா கொடுக்கணும், 300 ரூபா கொடுக்கணும். கைமாத்து நடக்குது, கள்ள நாணயம் புழங்குது, காசுகளை இங்கும் அங்குமாக மாற்றுகிறார்கள். இது எல்லாம் போய் மொத்தமாக எங்கே போக போகுது? ரோம அரசுக்கு போக போகுது. இது கப்பப்பணமாக போக போகுது. கொண்டு போய் கொடுக்க போகிறான். இந்த காட்சியை பார்த்த பிற்பாடு தான் பரிசேயர்கள் பொங்கி எழவில்லை, சதுசேயர்கள் பொங்கி எழவில்லை, மறைநூல் அறிஞர்கள் பொங்கி எழவில்லை, அங்கிருந்து ஹிலால் பொங்கி எழவில்லை, ஏரோதியர்கள் பொங்கி எழவில்லை, தீர்க்கதரிசிகள் பொங்கி எழவில்லை, இறைவாக்கினர் பொங்கி எழவில்லை. இயேசு கிறிஸ்து கயிற்றை முறுக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தது மட்டுமல்ல, கீழே தள்ளிவிட்டு என் வீடு ஜெப வீடு, கள்ளமுகையாக நீ மாற்றினாயே என்று கேட்கிறார் என்று சொன்னார். அந்த ஞானம், அந்த தெளிவு, அந்த ஊக்கம், அந்த வீரம் இருக்கிறது. யாருக்கு வரும்? இது யாருக்கு வரும்? ஏதோ ஒன்று நடக்கிறது அல்லவா? இல்லை என்று சொன்னால் அவரை கொண்டு போய் அப்படி அர்த்தராத்திரியில் பிடித்து அங்குமிங்குமாக அலைக்கழித்து சிலுவையிலே ஏற்றி ஒரு ஈன மரணத்தை அவருக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் என்று சொன்னார். தேவ சித்தமாக இருக்கலாம், ஆனால் அவரே அதை கேட்கிறாரு. தேவ சித்தமாக இருக்கலாம், ஆனாலும் இப்படி ஒரு மரணத்தை சம்பதிக்க வரும்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் பெரியவர்களை எண்ணி பாருங்கள். அவர் போதகர்தான், நல்ல போதகர்தான். ஆனாலும் அவருடைய பேச்சிலே, அவருடைய வார்த்தைகளிலே, அவருடைய செயலிலே, நடக்கையிலே புரட்சி இருப்பதாக நான் கருதுகிறேன். நம்புகிறேன். அதனால்தான் அந்த யூத சமூகத்தையே ஒரு அசைத்திருக்கிறது. அதை மட்டுமல்ல, உலகம் முழுவதையும் அது ஏந்தி கொண்டு வெளியே கிளம்பியது. இந்திய கடற்கரை ஓரங்களை எல்லாம் அசைத்து பார்த்தது. இந்திய மண்ணிற்குள்ளே அது இறங்கி இருக்கிறது என்று சொன்னால் நன்றாக யோசித்து பாருங்கள். இதில் புரட்சி இல்லை என்று சொன்னால் பிறகு வேறு எங்கேயா புரட்சி இருக்க போகிறது? நல்ல புரட்சிகளை நீங்கள் விட்டு விடுவீர்கள் என்று சொன்னால் நாளை எந்த புரட்சிக்காக நீங்கள் காத்து இருக்கிறீர்கள்? தேவாலயத்தில் அசைகிற நாணலை பார்க்க போகிறீர்களா? அல்லை ஓடுகிற தண்ணீரை பார்க்க போகிறீர்களா? இல்லை வெறுமனே வருகிற சத்தங்களை கேட்க போகிறீர்களா? ஒரு புரட்சி கீதம், தீ மூட்டவே வந்தேன் என்ற கீதம் ஒலிக்க வேண்டும். காதுகளில் அல்ல, இதயங்களில் ஒலிக்க வேண்டும் என்று கூறி அவர் புரட்சி சொல்லுகிறார். போதகராக இருக்கிறார், புரட்சியை பேசுகிறார். அதனால் பெரியோர்களே, போதகர், புரட்சியாளர் 2 பங்கிலும் அவர் மிகச்சிறந்தவராக இருக்கிறார் என்று கூறி எதில் சிறந்திருக்கிறார் என்று நான் சொல்ல மாட்டேன். அது நீங்கள் முடிவு பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நாரை போல் இருக்கக்கூடிய எங்களை கொண்டு இப்படி மலர்களாக உள்ள அன்பின் உள்ளங்களை நீங்கள் அள்ளி தொடுத்து பூமாலையாக ஆண்டவருடைய பாதத்திலே சமர்த்த என்னுடைய அழைப்பை ஏற்று வராத அன்பின் உள்ளங்களுக்கு மீண்டுமாய் என்னுடைய அன்பினை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை விட அறிவில் மூத்த, வயதில் மூத்த உங்களை கொண்டு ஆண்டவர் அநேக காரியங்களை செய்வார் என்று சொல்லி கொடுத்த ஜெபித்த உங்களுக்கு வாழ்த்துரை எடுத்து வழங்கின அன்பில் உள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறுகின்றேன். ஆண்டவராகிய இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஜெபிக்கலாமா? எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வாதமான ஒளிநடாவுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த ஒளிநடா மூலமாக இந்த பட்டிமன்றத்தை பார்த்து கேட்ட ஒவ்வொரு மக்களையும் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. சத்தியத்தை கண்டுகொள்ளத்தக்கதாக, உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக எல்லாருடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் கட்சிக்கிறோம். ஆண்டவரே, மனக்கண்களை திறந்தது மட்டுமல்ல,
சத்தியத்தை அறிந்து கொண்டது மட்டுமல்ல, அறிந்து கொண்ட சத்தியத்திற்கு பயிற்றபடி தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க நீர் கிரியை செய்வதாக. ஆண்டவரே, இந்த ஒளிநலம் மூலமாக உண்மையை சத்தியத்தை அறிந்த ஒவ்வொரு மக்களும் உன்னுடைய பிள்ளைகளை மாற நீர் கிரியை செய்வதாக. இப்படியாக உங்களுடைய வரைக்கும் தகவல் மீட்கப்பட வேண்டுமே, உன்னுடைய பிள்ளைகளை மாற வேண்டுமே. ஆண்டவரே, நீர் கிரியை செய்யும், உங்களுடைய பிள்ளைகளை மாற்றும். நீர் எந்த மனுஷனுக்கு பிரகாசிப்பிக்கிற ஒளி, உம்மால் கூடாதக்காரை ஒன்றுமில்லை. ஆண்டவரே, எப்பேற்பட்ட மனிதனையும் விடுவிக்க மாற்று உம்மால் கூடும். அப்படிப்பட்ட விடுவிக்கிற வல்லமை ஆண்டவரே இந்த உள்ளதை பார்த்துக் கொண்ட ஒவ்வொரு மக்களும் உள்ளத்தில் பயந்து சொல்லட்டும். ஆண்டவரே, நீர் அவர்களை மாற்றும். எல்லா தீய பழக்க வழக்க விடுதலை தாரும், அந்தகார சக்கரந்து விடுதலை தாரும். உங்களுடைய திவசமான வாழ்க்கையை பயந்து சொல்லட்டும். ஆண்டவரே, தகப்பனே, இதே வல்லமை பார்த்துக் கொண்ட மக்கள் மட்டுமல்ல, இந்த ஊழியத்திலுமாய் செயல்படுகிற ஒவ்வொரு ஊழியர்களும் தங்கட்டும். ஆண்டவரே, ஊழியர் செய்கிற ஊழியர்களே பங்கு கொள்கிற கேட்கிற ஒவ்வொரு மக்களும் உண்மை கண்டுகொள்ளட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவால் ஏந்தி வேறு ரட்சிப்பு இல்லை என்பதை மக்கள் அறிந்து கொள்ளட்டும். தேவராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். ஐயா, இதிலே ஜெபிக்கின்ற, இதிலே தாங்குகிற, இதற்காக கொடுக்கிற ஒவ்வொரு மக்களையும் பேர்ப்பதாக உங்களுடைய சமத்தை அர்ப்பணிக்கிறேன். நீருள் ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரே, இதன் மூலமாக இன்னும் அநேக ஊழியர்கள் எழும்பட்டும். ஆண்டவரே, அநேக ஜெபிக்கும் மக்கள் எழும்பட்டும். ஐயா, அநேக தாங்குகிற மக்கள் உருவாகட்டும். ஆண்டவரே, இப்படியான மக்கள் உண்மை கண்டுகொள்ளட்டும். ஆண்டவரே, தேசத்திலே பெரிய ஆசீர்வாதம் ஏற்படட்டும். தேவ நாமம் மகிமைப்படட்டும். இதை பொறுப்பு செய்கிற ஒவ்வொரு மக்களையும் உங்களுடைய உன்னத பலத்தால் இடைக்கட்டியவராக, நாமத்தை மகிமைப்படுத்தியவராக பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே தாழ்த்தி வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு.